டிஎன்இபி கள உதவியாளர் பணிகளுக்கு தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வணக்கம். எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க. உடற்தகுதி தேர்வுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். படத்துக்கு பாருங்கள். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு 3 டெஸ்ட் இருக்கும். 9 மீட்டர் காம்பம் ஏறது ஒன்று, அது வந்து ஃபீல்டர் பண்ண தெரியும். கிரிப்பு செட் 2, கிரிப்பு செட் அடிக்கிறது இதில் தான் அதிகமாக ஃபெயில் ஆவாங்க. இது வந்து நம்ம நல்லா பார்த்து அடிக்கணும். 3ஆவது டாபிக் வந்து 3 வீக்கராஸ் வரும், எடுத்துக்கின்னு ஓடணும் இல்லை நடக்கணும். ஆனால் 1 நிமிஷத்தில் போயிடணும். 2வது டெஸ்ட்டு இது கிரிப்பு செட்டு. இது கிரிப்பு செட்டு அடிக்கும்போது எல்லாம் வந்து ஃபெயில் ஆவாங்க. இது நல்லா பாருங்கள். நான் அடிக்கிறதுக்கு தரோம். இது வந்து எம்பின்னு, இது பேர். இது எம்பின்னு. இது ஒயர் மடைக்கு லாக் பண்ணுற யூக்லாம். இதில் வந்து இந்த போல்டெல்லாம் கைட்டணும், நாமளாக தான் கைட்டணும். இது வந்து 2 நிமிஷம் தான் ட்ரைனிங்கில், 2 நிமிஷம் தான். இது எம்மா ஸ்பீடு நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோமோ அம்மாத்திரம் இது வந்து நம்ம பண்ண முடியும். இந்த யூக்லாம்லாம் எடுத்து வச்சுட்டு ஒயர் வந்து ஆடு ஒயரும் வரும், இது 2 ஒயர், நைப்பு ஒயரும் வரும். இது 2 ஒயர். அதில் வந்து இது வந்து 2 ஒயர். இந்த 2 ஒயர் வந்து ஜான் வச்சு ஒரு வலை வளைச்சு திரும்ப இன்னொரு இது நம்ம வந்து ஸ்டீல் ஒயரில் செஞ்சால் தான் நம்மளுக்கு அங்கே யூஸ் பிசிக்கில் போகும்போது எந்த ஒயர் வேணால் கொடுப்பாங்க. அது சாதாரணமாக ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கும்போதே ஹார்டான ஒயரில் வேலை செஞ்சால் தான் அங்கே போய்ட்டு ஈஸியான ஒயரில் வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும். நம்ம கையால் வச்சா ஹார்டாக இருக்கும். வச்சு ஒரு பெண்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உடனே இதை இந்த பக்கம் வந்து லைன் மாடத்தில் வச்சுக்கணும். இதை அப்படி வைக்கணும். வச்சு இந்த பொசிஷனை வந்து ஜம்பர் வட்டா கிட்ட அணைக்கணும். போட்டு உடனே யூக்லாம்பு அப்படியே ஒரு யூக்லாம் போட்டு வயரிங் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்யணுமோ அப்போ தான் நம்ம டைமிங் கம்மியாக இருக்கும். வேலை கற்றுக்கிறவங்களுக்கு இன்ஸ்டா போடுறாங்க. அங்கே வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம ஒரு ஆளாக தான் செய்யணும். இன்ஸ்டா போடுறது சாதாரண எல்லாம் போதும் டைட் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை. இந்த சந்தை காட்டு செய்கிறாங்க. இந்த சந்தை காட்டு, இந்த சந்தில் தான் விடணும். இண்டாண்டு சந்தில் விட்டாக்கா இதாகாது. இந்த சந்தில் விடணும். அந்த வளையத்தில் விட்டு இந்தாண்ட கேப்பில் விட்டுட்டு சுற்றணும். 18 சுத்துக்கு அதிகமாக இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா 18 சுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிச்சின்னு இதே மாதிரி வந்து 18 சுற்று சுற்றணும். 18 சுற்றுல அந்த பைண்டிங் இருக்கு வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக முடிச்சிடணும். ஏன்னா பைண்டிங் இருக்கு வரைக்கும் நம்ம இருக்குதுன்னா அப்புறம் டைம் ஆகிடும். ஏன்னா இருக்குதுல ரொம்ப ஹார்டான இருக்குது இந்த கிரிப்பு செட் தான். 2 நிமிஷத்தில் இதை முடிக்கணும். இப்போ நாங்கள் அடிக்கும்போது டைம் ஆகும், நீங்கள் இதை ஸ்பீடாக அடிக்கணும். இவங்கெல்லாம் கேங் மேன் இதெல்லாம் பாஸ் ஆகிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ உடனே எம்பினை வந்து லூஸ் பண்ணிட்டு இந்த புல்டாகில் மாட்டணும். புல்டாகில் மாட்டு கோசப்பத்தூட ஒன்றை இட்டு கோஷா போடணும். கோஷா கவுரு உடனே அங்கே பெரிய கயிறு தருவாங்க. ஜம்பர் ஒயர் மாட்டிக்கிட்டு கோஷா கயிறு வந்து டைட்டாக இருக்கும். புது கயிறு நல்லா அந்த நல்லா இப்படி பிரித்து இது உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு சின்ன கவர் போடுறோம். அங்கே உங்களுக்கு பெரிய கவர் தான் கொடுப்பாங்க. ஒரு முழம் போடணுன்னுவாங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 6 சுத்தா போடணும். 6 சுத்து ஒரு 5 சுத்து போட்டு ஒரு அரை அடி மேலே போட்டு இந்த கவுத்தை மட்டும் இது காட்டணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு இல்லைன்னா அவ்வளோதான் பாஸ். இதான் வந்து கிரிப்பு செட் அடிக்கிறது. இது 2 செகண்டில் அடிச்சிடணும்.